எல்லாருக்கும் வணக்கங்க. பன்னீர் ரோஸ்ட் இல்லைன்னா எப்படி பூக்கணுங்க? இது பாருங்களேன், ஒரே கொத்தில் 13 மொட்டு இருக்குது. ஒன்று மட்டும் மலர்ந்துருக்குது. பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் மலர்ற மாதிரி மொட்டு இருக்குது பாருங்களேன். இது பெருசாக தான் பூக்கும். ஆனால் ஒரே கொத்தில் இவ்வளோ மொட்டு இருக்கிறதால பூவோட சைஸ் சின்னதாக இருக்கு பாருங்க. சென்டரில் இருக்க பூ. நாளைக்கு பூக்கிற பூ எப்படி இருக்குன்றது தெரியல. பட் இன்றைக்கி பூத்துருக்க பூ சின்னதாக தான் இருக்குது. ஆனால் பன்னீர் ரோஸ் வாசனையே தனிங்க. என்னதான் பூக்கள் நம்ம விதவிதமாக வச்சாலும் எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கிறது பன்னீர் ரோஸ் தாங்க. பாருங்களேன், ஒரே கிளையில், அதாவது ஒரே கொத்து, இந்த ஒரே கொத்தில் நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு எப்படி வச்சுருக்கு பாருங்க. செம்மையாக இருக்கு இல்லைங்களா? இதுக்கு நேற்று பூத்த பூ நான் பறிக்கவே இல்லை, அப்படியே காஞ்சி போயிட்டுச்சு வருது. இப்போ இருக்கிற மட்டும் 13 மட்டும் இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி பன்னீர் செடியெல்லாம் பூத்துச்சுன்னா நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த மாதிரி செடி கிடைச்சா வாங்கி வைங்க. இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால், இது கரெக்டாக முனிசிபல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கிற இடத்துல நாங்கள் தரையில் வச்சுருக்கோங்க. டெய்லி அந்த இடத்துல நாங்கள் டேப் கனெக்ஷன் இருக்கிறதால தண்ணி அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதை பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.